இந்த வீடியோவில் நம்ம Chlorophyta that is green algae வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய அனைத்து ஆல்கையும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் தான் நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஒரு பாண்டில் நிறையா ஆல்கல் ப்ளூம்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துலேயே நீங்கள் க்ரீன் தான் பார்ப்பீங்க. நிறைய க்ரீனிஷ் ஆல்கை பார்ப்பீங்க. அது எல்லாம் எந்த குரூப்பை சேர்ந்தது அப்படின்னா Chlorophyta. ஸோ ஏன் இது க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிக்மெண்ட். ஸோ என்னென்ன பிக்மெண்ட் இருக்குது அப்படின்னா chlorophyll A, chlorophyll B and then carotene and also xanthophylls. இதெல்லாம் வந்து இந்த Chlorophyta பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் which give color to the organism. இப்போ இதுதான் வந்து கலருக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிக்மெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம இந்த Chlorophyta என்ன மாதிரியான ஃபார்ம்ஸில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா சிங்கிள் செல் ஆரம்பித்து ஃபிலமெண்டஸ் காலனியாக நிறைய செல்ஸ் வந்து ஜாயின் ஆகி ஒரு காலனி மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் பார்க்க முடியுது. ஸோ யூனிசெல்லுலராக இருக்கும்போது அதில் சில இது வந்து மொட்டைலாக இருக்குது, சில இது வந்து நான் மொட்டைல். தட் இஸ் மொட்டைல்னா மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ யூனிசெல்லுலார் மொட்டைல் ஆல்கே Chlorophytaல யாருன்னா கிளைமிடோமானஸ். நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்க முடியும். அந்த மேலே இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோபிக் வியூ அது. கீழே நீங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னா எக்ஸாக்ட் பிக்சர் ஆஃப் த கிளைமிடோமானஸ். ஸோ ரெண்டு ஃப்ளெஜலாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். தே கேன் ஏபிள் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். சரி, நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிசெல்லுலார் நான் மொட்டைல் ஆர்கானிசம். இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குளோரல்லா. ஸோ குளோரல்லா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் அந்த ராக்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா we can see easily குளோரல்லாவை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து என்னென்னா நான் மொட்டைல் ஆர்கானிசம். அண்டு தென் ஃபிலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிலமெண்டஸில் டூ டைப்ஸ். ஒன்று வந்து பிரான்ச்சாக இருக்கும், இன்னொன்று வந்து அன்பிரான்ச்சாக இருக்கும். ஸோ பிரான்ச்சாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாடோஃபோரா. ஸோ நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்ட்டில் பிரான்ச்சஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபிலமெண்ட்ஸ் அன்பிரான்ச்டு. அந்த நீட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதில் வந்து எந்த ஒரு பிரான்ச்சும் இல்லாமல் இருக்கும். அது எந்த இதில் பார்க்க முடியும்னா யுலோத்ரிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பைரோகைரா. ஸோ யுலோத்ரிக்ஸ்லேயும் சரி ஸ்பைரோகைராலையும் சரி நீங்கள் வந்து ஃபிலமெண்ட்ஸ் வந்து அன்பிரான்ச்சாக இருக்கும். ஹியர் ஸ்பைரோகைரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மீன் டைம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா குளோரோபிளாஸ்ட் வந்து ரிப்பன் ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். சுற்றி சுற்றி ஸ்பைரலாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ திஸ் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பைரோகைரா. அண்ட் நெக்ஸ்ட் திங் காலனி. ஸோ காலனினாலே என்ன இருக்கும், நிறைய வீடுகள் சேர்ந்ததை நம்ம காலனின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காலனியல் ஃபார்ம் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா வால்வக்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு பெரிய சைஸு லார்ஜ் சைஸு இதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் ரவுண்டாக நிறைய வால்வக்ஸ் சிங்கிள் செல் வால்வக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த காலனி அப்படிங்கிறது என்னென்னா பெரிய ஆர்கானிசம், பெரிய வால்வக்ஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஸோ மெனி நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் சிங்கிள் செல்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா காலனியல் ஃபார்ம் வால்வக்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் அம்ப்ரெல்லா ஷேப்டு அசிட்டோபுல்லாரியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா செல் பயாலஜியில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இந்த அசிட்டோபுல்லாரியாவில் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். இது வந்து ஜைஜாண்டிக் ஆர்கானிசம், ஆனால் இந்த சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டது. கொடை மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கொடை மாதிரி இருக்கும் ஒரு ஜைஜாண்டிக் ஆர்கானிசம். மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து செல் பயாலஜியில் அசிட்டோபுல்லாரியாவை வச்சு பண்ணி பார்ப்பாங்க. ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அண்ட் நெக்ஸ்ட் திங், இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆல்கேவனுடைய செல்வால் எதால் சார் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போனால் செல்வால் வந்து 2 லேயராக நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து இன்னர் சைடில் மெயினாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலூஸ் இருக்காங்க. அதை அவுட்டர் சைடை பொறுத்த வரைக்கும் பெக்டேட். ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள பெக்டேட் மாலிகுலை நம்ம அவுட்டர் சைடில் பார்க்க முடியுது. மெயின்லி இன்னர் சைடு எதால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்லுலூஸால் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் வாட் இஸ் த ஃப்ளெஜலா. நீங்கள் டக்குன்னு பார்க்கும்போது செல்வாலை பார்க்கலாம், இன்னொன்று ஃப்ளெஜலாவை நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஸோ ஃப்ளெஜலாவை பொறுத்த வரைக்கும் இங்கே எத்தனை ஃப்ளெஜலா இருக்குது மொட்டையில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 or 2, சம்டைம்ஸ் வந்து என்னென்னா 4 ஃப்ளெஜலா இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், இதில் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஸ்டார்ச்சின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, இங்கே வந்து பைரினாய்ட்ஸ் வந்து இந்த குளோரோபிளாஸ்டில் எம்பர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக இந்த பைரினாய்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா
ரவுண்டு ஷேப்பில் இன்னர் சைடில் இருக்கிறது என்னென்னா மெயின்லி ஸ்டார்ச்சு, அதை சுற்றி இருக்கக்கூடியது என்னென்னா ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆஸ் வெல் அஸ் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடியது பைரினாய்ட்ஸ். அதில் மேக்ஸிமமாக என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக வந்து ப்ரிப்பேர் ஆகி சிந்தசிஸ் ஆகி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இட் கேன் ஏபிள் டு ஃபிக்ஸ் த கார்பன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஹேபிட்டட். ஃப்ரெஷ் வாட்டர் பாண்டாக இருக்கட்டும் அல்லது எனி மாய்ஸ்ட் பிளேசஸில் நம்ம இந்த குளோரோஃபைட்டாவை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் த ஹேபிட்டட். அதுக்கப்புறம் இந்த குளோரோஃபைட்டா வந்து முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் எந்த மாதிரி சார் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது வித்தவுட் ஃபியூஷன் ஆஃப் எனி கேமிட்ஸ், அதான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த ஸ்போர்ஸ் வந்து ஹோல் ஆல்கேவாக ஜெர்மினேட் ஆகும். ஸோ அது என்ன டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஜூ ஸ்போர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஏப்ளானோ ஸ்போர்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்குது. அது என்ன ஹெல்ப் பண்ணோன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இருந்தால் கூட இந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸை வந்து பாதுகாக்கும். ஸோ அந்த அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷனில் பாதுகாத்த பிறகு ஃபேவரபிள் கண்டிஷன் ரிட்டர்ன் ஆகும்போது இது நல்லாவே க்ரோ ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் அதை என்க்ளோஸ் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு டைப்பு, அதுதான் ஹிப்னோஸ்போர்ஸ் அப்படின்னு பேர். இன்னொன்று அக்கினெட் ஸ்டேஜ். ஸோ அக்கினெட்லேயும் சரி ஹிப்னோஸ்போர்ஸ்லேயும் சரி இந்த மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷனை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் உண்டு. அண்ட் ஆல்சோ கிவிங் ரைஸ் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் செக்ஷுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ், தட் இஸ் மேல் கேமிட் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் கேமிட் ரெண்டுமே ஃபியூஷன் ஆகும், அது நடக்கும், செக்ஷுவல் யூனியன். ஸோ ஐசோகேமி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மூணு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூணு கேமிட்ஸ் டைப் சொல்ல போகிறேன், கேமஸ் டைப்பு. இந்த மூணு டைப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ ஐசோகேமஸ் அப்படின்னா என்னென்னா கேமிட்ஸ் விச் ஆர் சிமிலர் இன் சைஸ். ஐசோ அப்படின்னாலே சிமிலர்னு அர்த்தம். ஸோ ஐசோன்னே சிமிலர் கேமிட்ஸ். ஸோ ஃபியூஷன் பிட்வீன் த சிமிலர் கேமிட்ஸ். சிமிலர்னா எதில் சிமிலராக இருக்கும்னா சைஸ் ஆஸ் வெல் அஸ் ஷேப், ரெண்டுத்துலேயுமே சிமிலராக இருக்கும். ஸோ மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் ரெண்டுமே சிமிலராக இருக்கும், ஸ்ட்ரக்சர்லேயும் ஷேப்லேயும் சைஸ்லேயும். அது ரெண்டும் ஃபியூஷன் ஆகிறது ஐசோகேமஸ். இன்னொரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனையும் நம்மளால் பார்க்க முடியுது, அனைசோகேமி. அனைசோனா ஆன் ஐசோ அப்படியே ஆப்போசிட்டாக போடுங்க. ஐசோனா சிமிலர், ஆன் ஐசோங்கிறது டிஸ்சிமிலர். ஸோ சைஸு ஷேப்பில் ரெண்டுத்துலேயுமே டிஸ்சிமிலராக இருக்கக்கூடிய ரெண்டு கேமிட்டும் ஃபியூஷன் ஆகிறது அனைசோகேமி அப்படிங்கிறது. அந்த தேர்ட் டைப் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊகேமஸ். ஊகேமஸ் டைப்பில் என்னென்னா ஒன்று வந்து லார்ஜாக இருக்கும், தட் இஸ் ஃபீமேல் ஒன், அண்ட் தென் மேல் வந்து பார்த்திங்கன்னா சுமாலாக இருக்கும். அண்ட் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் லார்ஜாக இருக்கிறதுனால அது நான் மொட்டைலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ மேலை பொறுத்த வரைக்கும் சுமால் ஆஸ் வெல் அஸ் மொட்டைல். ஸோ அப்படி இருந்தால் தான் என்ன ஆகும்னா சுமால் மொட்டைலாக இருக்கக்கூடிய அந்த மேல் கேமிட் வேகமாக நீந்தி அந்த ஃபீமேல் கேமிட் லார்ஜ் அண்ட் நான் மொட்டைல் ஃபீமேல் கேமிட்டை போய் ஃபியூஷன் பண்ணி ஃபெர்டிலைஸ் பண்ணும். தட் இஸ் ஊகேமஸ் டைப். ஸோ ஐசோகேமஸ் fusion between similar type of gametes, anisogamy that is fusion between dissimilar gametes, that is size as well as shape, and oogamy that is the fusion between male and female gamete. Female பொறுத்த வரைக்கும் large as well as non-motile, male பொறுத்த வரைக்கும் small as well as motile to reach the egg. So this is how the reproduction happens in the Chlorophyta. And next important thing is nutrition. நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த குளோரோஃபைட்டாக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் presence ஆஃப் குளோரோஃபில் இருக்குது, ஃபோட்டோசிந்தட்டிக், ஆட்டோட்ரோபிக். ஸோ தே கேன் ஏபிள் டு சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட், ஆட்டோட்ரோபிக் இன் நேச்சர். சில ஆல்கே வந்து என்னவா இருக்குன்னா பேராசிட்டிக்காக இருக்குது. எது மேலே, எந்த ஹோஸ்ட் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பிளான்ட் டீ ஆஸ் வெல் அஸ் பெப்பர். பெப்பர் பிளான்ட்லேயும் டீ பிளான்ட்லேயும் இது ஹோஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு பேராசிட்டிக் இன் நேச்சர், அதனுடைய ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபியூ ஆர் எபிசோயிக், தட் இஸ் அதர் அனிமல்ஸ் மேலே இந்த ஆல்கே வாழ்கிறது குளோரோஃபைட்டா. அதில் நம்ம பார்த்தோம்னா ஜூ குளோரல்லா. ஸோ அனிமல்ஸ் மேலே இருக்கக்கூடிய குளோரல்லா பேர் நம்ம ஜூ குளோரல்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியும் வந்து சில இது வந்து பேராசிட்டிக்காகவும் குளோரோஃபைட்டால் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே கைஸ், இன் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஃபேயோஃபைட்டா ஆஸ் வெல் அஸ் ரோடோஃபைட்டாவுடைய
ஜென்ரல் ஸ்ட்ரக்சர், அதில் என்னென்ன ஆர்கானிசம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்.